அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா நிழல் கிரகம், சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லுவோம். ஸோ இது எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் சுற்றினா இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பயணம் பண்ணும். ஸோ அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அப்போது இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பயிற்சி ஆகிறார்னா இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை கன்னியிலிருந்து இப்போ சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ராகுன்னாலே பிரம்மாண்டம், ராகுன்னாலே போகக்காரகன், கேதுன்னா ஞானக்காரகன். அப்பாற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சியால் என்ன நன்மை, என்ன பலன், என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு வந்து அமருகிறார். அதே போல முயற்சி ஸ்தானம், அதாவது 3ஆம் இடத்திலிருந்து வந்த அந்த கேது பகவான் இப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். அப்போ 8ஆம் இடக்கக்கூடிய ராகு பகவான் யாரை போல வேலை செய்வார் அப்படின்னா சனியை போலத்தான் செய்வார். அந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ சனிங்கிறது 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. அப்போ என்ன நடக்க போகுது? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பார்த்தீங்கன்னா திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். என கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு சனியால் பல பாதிப்புகள் நிச்சயமாக உண்டானது. அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தது, மனம் நன்றாக இல்லை, மனதில் குழப்பம் இருந்தது, திருமணம் நடக்கலை, தொழில் ரீதியில் பல போட்டிகள் பொறாமைகள் இருந்தது, கடன் கூட அதிகமானது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்த இந்த கடகராசி என்பவர்கள் இப்போ அதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். இப்போ ராகுவும் வந்து 8ஆம் வந்துட்டாரே, அப்போ ராகுவால் பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னா ராகு சனியாகத்தான் வேலை செய்வார். இப்போ சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ராகுவால் என்னென்ன பாக்கியத்தை நீங்கள் இழந்தீர்களோ அந்த பாக்கியம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை இருந்தது, தொழிலில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது, தொழில் சமாளிக்க முடியல, போட்டி பொறாமைகள் இருந்தது, தான் போட்ட காசையே முதலீட்டையே எடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள், நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஒரு சரியான ரெகனைசேஷன், சரியான ஒரு லாபம் கிடைக்கலையே என்று ஆதங்கத்தில் இருந்தவர்கள் இந்த ராகுவின் மூலமாக, பிரம்மாண்டத்தின் மூலமாக, வெளிநாட்டின் மூலமாக, அந்நிய மதத்தினர் மூலமாக, மறைந்துள்ள சில விஷயங்கள் மூலமாக நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். கடந்த 2 வருடங்களாக வழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, வழிகளோடு அனுபவித்து கொண்டிருந்தீர்கள். இப்போ வழி நிவர்த்தியாக போகிறது. எதையெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வழி இப்போ நிவர்த்தியாக போகிறது. 8ல் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்தை கெடுப்பார். அப்போ என்ன? வழியை கெடுக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம். வழக்கை கெடுக்கப் போகிறது. அப்போ என்ன ஆக போகுது? வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லது அதிலிருந்து அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, நல்லதோ கெட்டதோ நமக்கு வழக்கே வேண்டாம்ப்பா, ஓகே அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்கின்ற தன்மை ஒரு சிலருக்கு, ரொம்ப நாள வழக்கில் பிரச்சனையே இருந்தவர்களுக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெற்று அப்பாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேதுவால் நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கார் அல்லவா, பாக்கியம்
பெறுகிறது, திருமண பாக்கியம் நடக்கப் போகிறது, அந்நியர்கள் மூலமாக நடக்கப் போகிறது, வெளிநாட்டு துணை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் இல்லாமல் வேற வெளியே அந்நியர்கள் என்ன, சொந்தத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க, ஸோ அவர்கள் மூலம் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுக போகிறது, திருமண பாக்கியம் கிடைக்கப் போகிறது, வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த கடகத்துக்கு நிச்சயம் அமையும். இதுவரைக்கு கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ எங்க 2ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார். குடும்பஸ்தானத்தில் வந்து கேது அமரப்போகிறது, ஞானத்தை கொடுக்க போகிறது, குடும்ப விஷயத்தில் ஞானத்தை கொடுக்க போகிறது. 2.5 வருடங்களாக மனைவி விட்டு பிரிந்தவர்கள், மனைவியோட கருத்து சண்டை, கருத்து மோதல் இருக்கின்றவர்கள், ஒரு ஈகோ கிளாஸ், ஒரு சின்ன விஷயத்துக்காக ஈகோ கிளாஸ் இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒரு ஞானம் கிடைக்க போகிறது. நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே, ஏன் நம்ம விட்டு போகக்கூடாது என்கின்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கேது அங்கே அமரப்போகிறார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் கேதுங்கிறது ஒரு பாவ கிரகம் தானே, ஒரு சர்ப்ப கிரகம் தானே. அப்போ 3ஆம் நபர்களின் உதவியோடு அது உங்களுக்கு நடக்கப் போகுது, ஞானத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் நீங்கள் யாரையும் பெரிதாக நம்பக்கூடாது. எதில்? தன விஷயத்தில் நம்பக்கூடாது. தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்கிறது. பாம்பு என்றாலே ஒரு பயம்தானே, ஒரு பயம் கலர்ந்த உணர்வுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும். பேச்சும் அப்படியே அதே மாதிரி எதை பேசணுமோ அதை பேசிவிட்டு இருப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் தனம் கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனம். ஏன்னா ஒரு பாம்பு இருக்குது என்பதையும், ராகு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராகு 8ல் இருக்கார். யார் பார்க்குறார்? குரு பார்க்குறார். குருங்கிறது யாரு? உங்கள் கடகராசி என்பவர்களுக்கு 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் ராகுவை பார்க்கிறார். அப்போ என்ன? கடன் விஷயத்தில் கவனம். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஏற்கனவே 2.5 வருஷமாக கடன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. பட் கடனால் பெரிய பாதிப்பு இருக்கானா இல்லை என்றாலும் கடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கடனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடன் இருக்குது. ஆனால் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எந்த கடன்? வீட்டை பார்க்குறார். அப்போ வீட்டுக்கு கடன் உண்டு, நிலக்கடன் உண்டு, இடத்தை வாங்கும்போது கடனை வாங்கி, இப்படி கடனை வாங்கி அதன் மூலமாக சுப விஷயத்தை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உகந்தது தான். ஆனால் தேவையில்லாத கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய, திடீர்னு ஒரு தொழிலுக்கு முன்பின் தெரியாதவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டை அமைத்து கொண்டு கூட்டு தொழிலை செய்வது, முன்பின் தெரியாதவர் நம்பி பணத்தை போடுவது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணத்தை கொடுத்தீர்கள் என்றால் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதனால் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம். ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது நல்லது இந்த கடகராசி என்பர்கள். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அப்புறம் கடன் அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஏன்னா ராகு சனியாகவும் வேலை செய்வார். சனி 8ஆம் அதிபதியாகவும் அவர் வேலை செய்வார். பாக்கியஸ்தானத்தில் இருக்க பாக்கியத்தை கெடுக்கக்கூடிய சில விஷயத்தை செய்துவிடும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். மற்றபடி வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய பாக்கியத்தை தேடுவது, வெளிநாட்டில் போய் பிழைக்க போவது, வெளிநாட்டின் மூலமாக தன வருவாயை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தில். ராகுன்னா பாம்பு, ராகுன்னா அந்நியர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறுவது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும். ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருமணம் நடக்குமா?
அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2.5 வருஷமாக தான் பெருசாக திருமணம் நடக்கலை, இப்போல்லாம் இந்த காலகட்டம் திருமணம் நடக்குமா, குரு போய் 12ல் வேற மறைஞ்சிக்கிட்டாரே அப்படிலாம் தோணும் உங்களுக்கு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 6க்குரியவன் தனக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போ வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு கணவன் மனைவி, அப்போ திடீர் திருமண வாய்ப்புகள். ஏன்னா 7க்குரியவன் 9ல் இருக்கார் அல்லவா, திடீர் திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு பெற்றுத்தரும். நெடுநாட்களாக யாராவது திருமணத்தில் ஒரு விவாகரத்து பெற்றவர்கள், டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா 7க்குரியவன் 9ல் இருக்கார்லவா, தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார்லவா, சரி தனக்கு ஒரு துணை தேடிக்கொள்ள வேண்டும், ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இழந்து விட்டோம், ஏன் இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ குரு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆயிடலாம். ஏன்னா 2.5 வருஷமாக வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த செட்டில் ஆகிற அங்கே அமைப்பு இல்லை. ஒரு விசா அப்ளை அதாவது பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு தடை இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பீங்க, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல வேலை அமைஞ்சுதான் இல்லை, ஏதோ ஒரு வேலை கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். கணவன் மனைவி விட்டு பிரிந்திருப்பீங்கல்ல, இப்போ ஒன்று சேர்ந்து வெளிநாட்டில் தங்கி அங்கே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சியால் உண்டு. அப்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நன்மையை தரக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய, தனத்தின் மூலமாக சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். ராகு சுபர்களோடு சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா, அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இப்போ கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார். அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை, இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, ராகு எங்கே இருக்கார், சுப கிரகங்கள் எங்கே இருக்கு, எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், இன்னும் திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.